பெட்ரோலிய நிறுவனங்களால் ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்ய வலியுறுத்தி பெட்ரோலிய நிறுவனங்களிடம் இருந்து இன்று ஒருநாள் பெட்ரோல் மற்றும் டீசலை கொள்முதல் செய்யப் போவதில்லை என விற்பனையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இருப்பினும் மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில் பெட்ரோல் டீசல் விற்பனை தொடர்ந்து நடைபெறும் என்றும் பெட்ரோலிய விற்பனையாளர்கள் சங்கம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக அரசு பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வலியுறுத்தி தலைமைச் செயலகம் நோக்கி பாரதிய ஜனதா கட்சி இன்று பேரணி நடத்தவுள்ளது. தமிழக அரசு பெட்ரோல் டீசல் விலையை குறைக்காததற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக சார்பாக பேரணி நடத்தப்படும் என பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்திருந்தார். அதன்படி இன்று காலை பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் ராஜரத்தினம் மைதானத்திலிருந்து பேரணி தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை தனியார் பல்கலைக்கழகத்தில் 42 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் 1500 மாணவர்களுக்கு ஏற்கனவே பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாகவும் சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் கொரோனா கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் நீரிழிவு நோய் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு தேவை என்றும் கூறினார். ஓராண்டு திமுக ஆட்சிக் காலத்தில் அம்மா உணவகங்கள் முறையாக பராமரிக்கப்படவில்லை என சென்னை மாநகராட்சியின் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாநகராட்சி மாமன்ற கூட்டம் திமுகவின் புகழ்பாடும் கூட்டமாகவே விளங்கி வருவதாகவும் மக்கள் பிரச்சினைகளை திமுக உறுப்பினர்கள் ஒருபோதும் பேசுவதில்லை எனவும் புகார் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் 25 கிலோமீட்டர் இடைவெளியில் அம்மா உணவகங்கள் அமைக்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த ஐயா என்பவர் தாக்கல் செய்த மனுவில் பயணிகள் மற்றும் சரக்கு வாகன ஓட்டுநர்களுக்கு குறைந்த விலையில் உணவுகள் வழங்க வசதியாக அம்மா உணவகங்கள் அமைக்க உத்தரவிட வேண்டும் என்று கோரியுள்ளார். சிலர் குற்றம் சாட்டுவது போல் இல்லாமல் புதுச்சேரி அமைதியாக உள்ளது என்றும் சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் புதுச்சேரி துணை நிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோப்புகளை விரைவாக அனுப்பவும் திட்டங்களை விரைவாக செயல்படுத்தவும் பாஸ் புதுச்சேரி என்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 1ஆம் வகுப்பு முதல் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு ஜூன் 23ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்துள்ளார். வரும் கல்வியாண்டு நாட்காட்டியை வெளியிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கன்னியாகுமரி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் இருந்து வெளி மாநிலங்களுக்கு மணல், கருங்கற்கள் மற்றும் கனிமப் பொருட்கள் கடத்தப்படுவதாக விவசாய சங்கங்கள் குற்றம் சாட்டியுள்ளன. திருவாரூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த காவிரி விவசாய சங்க தலைவர் PR பாண்டியன், ஜூன் 2வது வாரத்தில் குறுவை சாகுபடி பணிகள் தொடங்கும் வகையில் இடுபொருட்கள் கிடைப்பதை அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். தமிழகத்தில் கஞ்சா கடத்தல் மற்றும் விற்பனை தொடர்பான 494 வழக்குகளில் 813 வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக தென்மண்டல காவல்துறை IG திரு அஷ்ராகாக் தெரிவித்துள்ளார். கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டால் சம்பந்தப்பட்ட கடத்தல்காரர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் சொத்துக்களும் முடக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர் உட்பட 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே தனியார் காலனி தொழிற்சாலையில் இருந்து பெண் தொழிலாளர்களை ஏற்றி சென்ற வேன் சாலையில் கவிழ்ந்த விபத்தில் 40 பேர் படுகாயமடைந்தனர். அவர்கள் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தின் காரணமாக அந்த பகுதியில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் படுகாயமடைந்தவர்களின் உறவினர்கள் கூட்டமாக கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் பெண்ணிடம் வழிப்பறியில் ஈடுபட்ட சென்னையைச் சேர்ந்த பிரபல கொள்ளையன் ராஜ்குமாரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லித்தோப்பு பகுதியைச் சேர்ந்த கேத்ரின் என்பவரிடம் 2.5 சவரன் தங்கச் சங்கிலியை பறித்த வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள ராஜ்குமாரின் நண்பரை போலீசார் தேடி வருகின்றனர். ராஜ்குமார் மீது ஏற்கனவே 9 வழக்குகள் தமிழகத்தில் நிலுவையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது.
குடும்ப வறுமை காரணமாக மருத்துவ படிப்பு படிக்க முடியாத வேதனையில் நாகையை சேர்ந்த மருத்துவ மாணவி தற்கொலைக்கு முயன்றுள்ளார். வேதாரண்யத்தை அடுத்து ஆயக்காரன்புலம் கிராமத்தைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தியின் மகள் கிருத்திகா ரஷ்யாவில் மருத்துவம் பயின்று வந்த நிலையில் 3ஆம் ஆண்டு கல்விக் கட்டணத்தை செலுத்த போதிய பணவசதி இல்லை என்று கூறப்படுகிறது. விஷம் குடித்த கிருத்திகாவுக்கு வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. சேலத்தில் 4 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை திமுக பிரமுகர் அபகரித்துக் கொண்டதாக புகார் தெரிவித்து மாவட்ட ஆட்சியரின் கார் முன்பு 3 பெண்கள் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. சீலநாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்த பார்வதி, அருள் சக்தி, செல்வமணி ஆகியோருக்கு சொந்தமான 4000 சதுர அடி நிலத்தை அதே பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகர் சீனிவாசன் என்பவர் போலி ஆவணங்கள் மூலம் அபகரித்துக் கொண்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே முகத்வாரத்தில் மண் அரிப்பு காரணமாக படகுகளை நிறுத்த முடியாததால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். காரங்காடு மீனவ கிராமத்தில் படகுகள் நிறுத்தும் முகத்வாரத்தில் கடந்த 2004ஆம் ஆண்டு சுனாமி பேரலையால் மண் சரிவு ஏற்பட்டு பாலம் சிதிலமடைந்துவிட்டது. எனவே முகத்வாரத்தில் மண் அரிப்பை சரி செய்து புதிய தடுப்பு சுவர் மற்றும் பாலம் கட்டித்தர வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆனந்தூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஞாயிற்றுக்கிழமைகளில் மருத்துவர் இல்லாததால் நோயாளிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாக அப்பகுதியில் வசிக்கும் திரு துரைமூர்த்தி என்பவர் மாவட்ட நிர்வாகம், முதலமைச்சர் மற்றும் ஊடகங்களுக்கும் கடிதம் அனுப்பியுள்ளார். மதுரை கோட்ட ரயில் நிலையத்தில் மக்ரூன், காரசேவு, பஞ்சாமிர்தம் ஆகியவை விற்பனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மதுரை ரயில் நிலையத்தில் தற்போது சுங்குடி சேலை விற்பனை நடைபெற்று வருகிறது. இந்த திட்டத்தை மேலும் விரிவுபடுத்தும் வகையில் மதுரை கோட்டத்தில் 30 ரயில் நிலையங்களில் அந்தந்த பகுதிகளில் உள்ள பிரபலமான பொருட்கள் விற்பதற்கு விருப்ப மனு கோரப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வேதியியல் பாடத்தில் 2 கேள்விகளுக்கு போனஸ் மதிப்பெண் வழங்கப்படும் என அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. பகுதி 1இல் கேள்வி எண் 9 அல்லது கேள்வி எண் 5 எழுதிய மாணவர்களுக்கு முழு மதிப்பெண் வழங்கப்படும் எனவும், பகுதி 2இல் கேள்வி எண் 29 எழுதிய மாணவர்களுக்கு முழு மதிப்பெண் வழங்கப்படும் என்றும் அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. ஹிமாச்சல பிரதேச மாநில தலைநகர் சிம்லாவுக்கு இன்று வருகை தரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அனைத்து மாநில முதல்வர்களுடன் காணொலி மூலமாக கலந்துரையாடுகிறார். பிரதமரின் வருகை குறித்து ஹிமாச்சல பிரதேச முதலமைச்சர் திரு ஜெய்ராம் தாக்கூர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போது சுற்றுலா சீசன் என்பதால் போக்குவரத்து பிரச்சினைகள் குறித்து இதில் விவாதித்ததாக கூறினார். பீகார் மாநிலத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டம் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் தலைமையில் பாட்னாவில் நாளை நடைபெறுகிறது. இந்த கூட்டத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்று கல்வித்துறை அமைச்சர் திரு விஜயகுமார் சௌத்ரி தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் விவசாய சங்க தலைவர் திரு ராகேஷ் திகையத் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் கருப்பு மை வீசி தாக்குதல் நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய பாரதிய ஜனதா அரசு கொண்டு வந்த வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தொடர் போராட்டங்களை முன்னெடுத்த விவசாய சங்கங்களின் தலைவர்களில் ஒருவர் ராகேஷ் திகையத் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தெலங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சியின் முன்னணி தலைவர்களில் ஒருவரும் அம்மாநில சட்டமன்ற மேலவை உறுப்பினருமான திருமதி கவிதா 8 முக்கிய கேள்விகளை எழுப்பியுள்ளார். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு ஆகியவற்றின் விலையை பன்மடங்கு உயர்த்தியதால் கிடைத்த கூடுதல் வருவாயை மத்திய பாரதிய ஜனதா அரசு எங்கே முதலீடு செய்துள்ளது என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியா பங்களாதேஷ் இடையே மித்தாலி எக்ஸ்பிரஸ் ரயில் நாளை தொடங்கி வைக்கப்பட உள்ளது. இந்த ரயில் நியூ ஜல்பகவாரியில் இருந்து டாக்கா செல்லும் இரு நாடுகளுக்கிடையே ரயில் சேவை மீண்டும் தொடங்கியதால் சுற்றுலாத்துறையும் வளர்ச்சியடையும் என்று கிழக்கு ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் மேற்கு வங்க மாநிலத்தில் அதிக இடங்களை பெற பாரதிய ஜனதா முடிவு செய்துள்ளது. இதற்காக கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அம்மாநிலத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இதையடுத்து வரும் ஜூன் மாதம் 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் தேசிய தலைவர் திரு ஜே.பி. நட்டா சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார்.
விசா முறைகேடு வழக்கில் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரத்தை கைது செய்ய ஜூன் 3ஆம் தேதி வரை இடைக்கால தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறை தன்னை கைது செய்ய தடை விதிக்க கோரி டெல்லி நீதிமன்றத்தில் கார்த்தி சிதம்பரம் தாக்கல் செய்த மனு நேற்று விசாரணைக்கு வந்தது. இதனை விசாரித்த நீதிபதி வரும் 3ஆம் தேதி வரை கைது நடவடிக்கைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார். டெல்லியில் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீரென பலத்த சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பலத்த காற்று காரணமாக சில இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்து போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டன. மரங்கள் விழுந்ததில் கார்கள், பேருந்து உள்ளிட்ட வாகனங்களும் சேதமடைந்தன. பாதிக்கப்பட்ட இடங்களில் மீட்புப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. சட்டவிரோத ஹவாலா பணிப்பரிமாற்ற வழக்கில் சிக்கிய டெல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சத்யேந்திர ஜெயினை அமலாக்கத்துறையினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர். சத்யேந்திர ஜெயின் கைதுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள டெல்லி துணை முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சி மூத்த தலைவருமான திரு மணீஷ் சிசோதியா, இது ஒரு போலி வழக்கு என்றும் ஹிமாச்சல பிரதேச தேர்தல் பொறுப்பாளராக அவர் நியமிக்கப்பட்டுள்ளதால் அச்சுறுத்தலுக்காக கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். பிரபல பஞ்சாப் பாடகர் சித்து மூஸ்வாலா படுகொலை சம்பவத்திற்கான சதித்திட்டம் டெல்லி திஹார் சிறையில் தீட்டப்பட்டதாக டெல்லி காவல்துறை சிறப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த பிரபல பாடகரும் காங்கிரஸ் பிரமுகருமான சித்து மூஸ்வாலா நேற்று காரில் சென்று கொண்டிருந்தபோது ஒரு கும்பல் வழிமறித்து சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டதில் அவர் உயிரிழந்தார். கோளாறான பயிற்சி கருவியை பயன்படுத்தியதால் ஸ்பைஸ் ஜெட் விமான நிறுவனத்தின் 90 விமானிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஸ்பைஸ் ஜெட் நிறுவனத்திற்கு விமான போக்குவரத்து இயக்குநரகம் 10 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்துள்ளது. போயிங் 737 மார்க்ஸ் விமானங்களை இயக்கும் விமானங்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்ட இயந்திரம் பழுதடைந்த நிலையில் இருந்ததாக விமான போக்குவரத்து இயக்குநரகம் தெரிவித்ததன் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு முன்கூட்டியே தொடங்கிய நிலையில் மழையின் தீவிரம் தற்போது குறைவாகவே உள்ளதாகவும் 2 வாரங்களுக்கு பின்னர் மழையின் தீவிரம் அதிகரிக்கும் என்றும் திருவனந்தபுரம் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கேரளாவில் இந்த ஆண்டு கோடை மழை 98% கூடுதலாக பெய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுக்கான பரிந்துரைகள் கடந்த 1ஆம் தேதி முதல் பெறப்பட்டு வரும் நிலையில் பரிந்துரைக்கான அவகாசம் வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தேசிய விருதுகள் பரிந்துரைக்கென உள்ள அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் மட்டுமே பரிந்துரைகள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 49 கிலோ அளவிலான போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இந்த போதைப் பொருட்கள் பாகிஸ்தானில் இருந்து கடத்தி வரப்பட்டிருக்கலாம் என்றும் பஞ்சாப் மற்றும் ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களில் விற்பனை செய்யப்பட இருப்பதாகவும் காவல்துறை உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பாக ஜம்மு காஷ்மீர் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். உலகின் வலிமை வாய்ந்த விமானப்படைகளின் தரவரிசையில் இந்திய விமானப்படை 3ஆம் நிலைக்கு உயர்ந்துள்ளதாக விமானப்படை தளபதி திரு சௌத்ரி தெரிவித்துள்ளார். புனே தேசிய பாதுகாப்பு அகாடமியின் பயிற்சி நிறைவு அணிவகுப்பில் பங்கேற்று திரு சௌத்ரி இந்திய விமானப்படையிடம் 6 நாடுகளின் விமானங்கள் மற்றும் அதிக அளவிலான உள்நாட்டு தயாரிப்புகள் உள்ளதாக கூறினார். உக்ரைனின் 2வது பெரிய நகரமான கார்கிவில் ரஷ்ய ராணுவ தாக்குதல் குறைந்ததால் அங்கு மெட்ரோ ரயில்கள் மற்றும் இதர போக்குவரத்துகள் மீண்டும் தொடங்கின. இந்நிலையில் கார்கிவ் நகரின் சுற்றுவட்டார பகுதிகளில் ரஷ்யா டேங்க் படைகள் தாக்குதலை மீண்டும் தொடங்கியுள்ளன. இதில் பொதுமக்கள் சிலர் காயமடைந்ததாகவும் உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவில் 40 வயதுக்கு மேற்பட்டோரும் ராணுவத்தில் சேரலாம் என அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புட்டின் அறிவித்துள்ளார். உக்ரைன் போரில் இதுவரை ரஷ்ய வீரர்கள் 30,000 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியான நிலையில் இவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் ரஷ்யா நாடுகளுக்கு இடையிலான போர் 3 மாதங்களை கடந்து நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் துப்பாக்கிச் சூட்டில் இறந்த பள்ளி குழந்தைகளுக்கு அதிபர் ஜோ பைடன் அஞ்சலி செலுத்தியபோது துப்பாக்கிச்சூடு நிகழ்வுகளை தடுக்க ஏதாவது செய்யுங்கள் என பொதுமக்கள் கூச்சலிட்டனர். தேவாலயத்தில் பிரார்த்தனை முடித்துவிட்டு வெளியே வந்த பைடனை பார்த்து அவர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்தனர். அதற்கு பதிலளித்த அவர் நிச்சயம் நடக்கும் என்று கூறியவாறு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார்.
நேபாளத்தில் விமான விபத்தில் சிக்கி உயிரிழந்த 21 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் மாயமான ஒருவரின் உடலை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மீட்கப்பட்ட சடலங்கள் பிரேத பரிசோதனைக்காக காட்மாண்டுவிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. அவர்களை அடையாளம் காணும் பணிகள் மருத்துவர்கள் ஈடுபட்டுள்ளனர். விபத்துக்குள்ளான விமானத்தில் 4 இந்தியர்கள், 2 ஜெர்மனியர்கள், 13 நேபாள பயணிகள் மற்றும் 3 விமான ஊழியர்களும் பயணித்தனர். குரங்கம்மை நோய் சர்வதேச பரவல் என்பதை நம்ப வேண்டாம் என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் காணப்பட்ட குரங்கம்மை நோய் தற்போது ஆஸ்திரேலியா, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலும் பரவி வருகிறது. இதன் காரணமாக பல நாடுகளில் தீவிர கண்காணிப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதுவரை 300க்கும் அதிகமானோர் குரங்கம்மையால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை. பாகிஸ்தானில் கோதுமை மாவின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் பெரும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். இதனிடையே விலைவாசி உயர்வுக்கு கண்டனம் தெரிவித்து பேசிய அந்நாட்டு பிரதமர் ஷாபாஸ் ஷெரீப், உடைகளை விற்றதாக பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் கோதுமை கிடைக்க ஏற்பாடு செய்வேன் என்று தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளதால் கைபர் பாக்துவான்கோ மாகாணத்தில் கோதுமை விலை கடுமையாக உயர்த்தப்பட்டுள்ளது. பிரேசிலின் வடகிழக்கு மாகாணத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் நேரிட்ட சம்பவங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 56ஆக அதிகரித்துள்ளது. வெள்ளம் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்ததால் ஆயிரக்கணக்கான வீடுகள் நீரில் மூழ்கின. அலகோவாஸ், பெர்னாபுகோ ஆகிய மாகாணங்கள் பெரும் பாதிப்புகளை சந்தித்துள்ளன. வெள்ளம், நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரும் ராணுவத்தினரும் ஈடுபட்டு வருகின்றனர். இங்கிலாந்து மகாராணி 2ஆம் எலிசபெத் பேரரசியாக பதவியேற்று 70 ஆண்டுகள் நிறைவையொட்டி அந்நாடு முழுவதும் நாளை மறுநாள் முதல் கோலாகல விழாக்களுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. பேரரசியாக அவர் பதவி வகித்து வரும் 25,677 நாட்களில் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் சுற்றுப்பயணம் செய்து 21,000க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுள்ளதாக பிரிட்டிஷ் பிரதமர் போரிஸ் ஜான்சன் தெரிவித்துள்ளார். மேற்கு ஆப்பிரிக்க நாடான சூடான் தலைநகர் கார்டூமில் ராணுவ ஆட்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மீது ராணுவத்தினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் 2 பேர் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவத்திற்கு ஐநா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சீனா சென்றுள்ள ஐநா மனித உரிமை ஆணையர் மிச்சல், அந்நாட்டின் ஜின்ஜியாங் பிராந்தியத்தில் அடக்குமுறைகளுக்கு ஆளாகி வரும் உய்குர் இன இஸ்லாமியர்களை நேரடியாக அணுக முடியாதபடி சீன அரசு கட்டுப்பாடுகளை விதித்திருப்பதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் குற்றம் சாட்டியுள்ளார். பாகிஸ்தானை தலைமையிடமாக கொண்ட ஜெய்ஷ்-இ-முகமது, லஷ்கர்-இ-தொய்பா போன்ற தீவிரவாத குழுக்கள் ஆப்கானிஸ்தானின் சில மாகாணங்களில் தங்களது பயிற்சி முகாம்களை நடத்தி வருவதாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அறிக்கை தெரிவித்துள்ளது. பிரபல ஹாலிவுட் காமெடி நடிகர் பில் கோஸ்பை தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ததாக பிரபல நடிகை ஜூடி ஹூத் தொடர்ந்த வழக்கின் விசாரணை நாளை தொடங்குகிறது. கடந்த 1974ஆம் ஆண்டு தான் 15 வயதில் இருந்தபோது அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர ஹோட்டல் ஒன்றில் பில் கோஸ்பை தனக்கு போதை மருந்து கொடுத்து பாலியல் பலாத்காரம் செய்ததாக நடிகை ஜூடி ஹூத் குற்றம் சாட்டியுள்ளார். சிவகார்த்திகேயனின் SK20 படத்தின் வெளியீட்டு தேதியை படக்குழு அறிவித்துள்ளது. சித்ரா2 இயக்குநர் அனுதீப்புடன் இணைந்து தமிழ் தெலுங்கில் உருவாகும் பைலிங்குவல் படத்தில் சிவகார்த்திகேயன் நடித்து வருகிறார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி SK20 படம் வெளியாகும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே தேதியில் முத்தையா இயக்கத்தில் கார்த்தி நடித்துள்ள விருமன் படமும் வெளியாவது குறிப்பிடத்தக்கது. கூகுள் குட்டப்பா படத்தின் OTT ரிலீஸ் தேதியை படக்குழு அறிவித்துள்ளது. பிக் பாஸ் தர்ஷன், லாஸ்லியாவின் நடிப்பில் கடந்த மே 6ஆம் தேதி தியேட்டர்களில் வெளியான கூகுள் குட்டப்பா கலவையான விமர்சனங்களை பெற்றது. படம் வெளியாகி 29 நாட்கள் கழிந்த நிலையில் வரும் ஜூன் 3ஆம் தேதி கூகுள் குட்டப்பா ஆஹா தமிழ் OTT தளத்தில் வெளியாகும் என்று படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது.
நானி நஸ்ரியாவின் அடேடே சுந்தரா படத்தின் ட்ரெய்லர் வரும் ஜூன் 2ஆம் தேதி வெளியிடப்படும் என்று படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளை கிளப்பியுள்ள அடேடே சுந்தரா வரும் ஜூன் 10ஆம் தேதி தியேட்டர்களில் வெளியாக உள்ளது. இந்த திரைப்படம் தெலுங்கில் உருவாக்கப்பட்டு தமிழ், மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் டப் செய்யப்படுகிறது. தெலுங்கில் ஆண்டே சுந்தரநேகி என்ற பெயரில், தமிழில் அடடா சுந்தரா என்ற பெயரிலும் படம் வெளியாக உள்ளது. சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவான டான் படம் ஜூன் 10ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸில் வெளியாகும் என்று நெட்ஃபிளிக்ஸ் தளம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அறிமுக இயக்குநர் சிபி சக்கரவர்த்தி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், எஸ்.ஜே. சூர்யா, பிரியங்கா அருள்மோகன் உள்ளிட்டோர் நடித்த டான் திரைப்படம் கடந்த 13ஆம் தேதி வெளியானது. இந்த படத்தின் தியேட்டர் வெளியீட்டிற்கு பிறகு டிஜிட்டல் உரிமையை நெட்ஃபிளிக்ஸ் OTT தளம் கைப்பற்றியிருந்தது. டைட்டானிக் படத்தின் வெளியீட்டு தேதியை படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இப்படத்தினை ஜானகிராமன் இயக்க CV குமார் தயாரித்துள்ளார். கயல் ஆனந்தி, காளி வெங்கட், காயத்ரி, மதுமிதா, ஆஷ்னா உள்ளிட்டோர் நடித்துள்ள இப்படம் வரும் ஜூன் 24ஆம் தேதி தியேட்டர்களில் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்படத்தின் இயக்குநர் ஜானகிராமன், இயக்குநர் சுதா குங்குராவின் உதவி இயக்குநர் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹80 அதிகரித்து 38,280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கிராமுக்கு ₹10 உயர்ந்து 1 கிராம் தங்கம் 4,785 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இருப்பினும் வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இன்றி 1 கிராம் ₹67 1 கிலோ வெள்ளி ₹67,000 விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்கு சந்தையில் சென்செக்ஸ் மற்றும் நிப்டி வர்த்தக நேர முடிவில் உயர்வுடன் நிறைவடைந்தது. மும்பை பங்கு சந்தை குறியீடு எண் சென்செக்ஸ் 1041 புள்ளிகள் உயர்ந்து 55,925 புள்ளிகளுடன் வர்த்தகம் நிறைவடைந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 308 புள்ளிகள் அதிகரித்து 16,661 புள்ளிகளில் வர்த்தகம் நிறைவு பெற்றது.